ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை ப்ரைவேட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நான் என்னோடய சேனல் எந்த வீடியோஸுமே போடல. அதாவது இது வந்து என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட். அதை வந்து நான் சேனலாக க்ரியேட் பண்ணி அதை வச்சு நான் காட்ட போகிறேன். இந்த என்னுடைய மெயின் அக்கௌண்ட் கிடையாது. ஸோ இதில் சேனல்ஸ் அப்படின்னு போய்க்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு நான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போது நான் ஹோம் பேஜ் போய்க்கிறேன். ஓகே, இப்போ ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகுது. நான் வந்து ஆக்சுவலாக பிளர் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா மற்றவங்களோட வீடியோஸ் வந்து நம்ம காட்டுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம், எக்ஸ்ப்ளோர், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், லைப்ரரி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து அப்படி நான் கீழே வந்து என்னோடய கர்சரை மூவ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல என்னுடைய இன்னொரு சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க வந்து காட்டுது. ஸோ இப்போது நான் இங்கே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறேன். செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து நம்மளுடைய வேலையே இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்னுடைய இமெயில் இங்கே இருக்கும், நான் ஹைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இது யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டு என்னோடய நேம் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ளேபேக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒரு செட்டைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து நான் ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் அதை எனேபிள் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணோடனே இந்த மாதிரி ப்ளூ கலரில் மாறிடும். அதே மாதிரி கீழே யுவர் சேஞ்சஸ் ஹேவ் பீன் சேவ்ட் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஓகே, இப்போ நான் என்னுடைய சேனலுக்கு போகிறேன். அதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு யுவர் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த வீடியோஸுமே போடலை. இங்கே வந்து சேனல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் சேனல் டஸ் இன் ஃபியூச்சர் எனி அதர் சேனல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இங்கே தெரியலை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹைட் பண்ணுறதுக்கு இதான் வே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.